மார்னிங் பிரேஸ்லர் வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்திலிருந்து 33. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனை ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் இதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி. அதுக்கப்புறம் வர ரொம்ப பயங்கரமா இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். இதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். இது போலதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பயுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்றாங்க. பலவிதமான பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்க கூடாத பஞ்சம், ஃபேமின், அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும்போது ராஜா உள்ளே ரட்டு உடுத்தி கொண்டு அவனும் கஷ்டத்தோட நிற்கிறான். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அட் விட்ஸ் எண்ட்ன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை அவன் மேல் இருந்தால் அப்படின்ட்டு ராஜா சொல்லிடுறான். ஸோ நிறைய பேர் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய தீர்க்கதரிசியை பிடிச்சி அவன் தலையை வாங்கிடணும்னு பார்க்குறேன். ஸோ அது சரி கிடையாது. நீங்கள் பஞ்சமாக இருக்கலாம், ஏதோ கஷ்டம் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடணும். அதுக்கு தான் எலிசாவும் அங்கே இருக்கிறாரு. என்னுடைய வார்த்தையும் அவர் கொடுத்து வராரு. அதை விட்டு போட்டு அவர் தலையை நான் வாங்கிடுறேன் அப்படின்னு அறியாத ஜனங்கள் அது மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால இன்னைக்கு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா நம்மளை தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு கொண்டு போவாங்களா? எத்தனை முறை அப்படி பைபிளில் வருது பாருங்க. தேவனுடைய ஞானிகளை கொண்டு வாங்க அப்படின்னா தானியேலை கொண்டு போயிடுறாங்க. தானியேல அவனை தோழர். ஸோ அவங்களுக்கு தெரியுது தேவனுடைய பிள்ளை யாரு அப்படின்ட்டு. ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு அப்படின்னு போட்டா அவங்க கரெக்டாக நம்மளை கொண்டு போய் விட்டுட்டா நம்மளே தலையை வாங்கிடணும் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டுடுறாரு. ஸோ இட் மே நாட் பி கரெக்ட். ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.